ஸ்ருதி ஸ்மிருதி புராணம் ஆலய கருணாலயம் நமாமி பகவத் பாத சங்கரம் லோகசங்கரம் ஸ்ரீ காஞ்சி மகாபெரியவானுக்கிரக பரிபூர்ண கிருபா கடாட்சகம். குரு சுக்ரன் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குருமுரளி. என்றும் குரு வழியில் குருவை நேசிப்போம், குருவை போற்றுவோம். அன்பார்ந்த குரு வாரிசு நண்பர்களே, இன்றைக்கு நம்ம எதை பத்தி பார்க்கணும்? வருகின்ற சுக்கிர பகவானுடைய கிரக பயிற்சி 12 ராசிகாரர்களும் எது சம்பந்தமாக சிறப்பா இருக்க போது சொல்லி நம்ம ஃபுல்லா டீட்டெயிலா பார்க்க போறோம். சொந்த வீட்டுல சுக்கிர பகவான் இருந்திருக்காரு. ரிஷபராசியில சொந்த வீட்டுல சுக்கிர பகவான் வர்றாரு. உங்களுக்கு என்ன மாதிரி யோகம் வருது? இப்ப எப்ப இந்த சுக்கிர பகவான் பயிற்சி ஆகிறார்? கரெக்டா பாத்தீங்கன்னா மே மாசம் 19 பயிற்சி ஆகி ஜூன் மாசம் 12ஆம் தேதி வரை இந்த சுக்கிர பகவானுடைய பயிற்சி வருது. சுக்கிரன் வந்தாவே சுகபோகமான கிரகம் ஏதோ சொல்லலாம், சுக்கிர பகவானை சொல்றாங்க. ஒரு மனிதன் ஆசை இல்லாத மனிதனே கிடையாதுங்க. எல்லாத்துக்கும் ஒரு ஆசை இருக்கும். அப்படிப்பட்ட கிரகம் தான் சுக்கிர பகவான். இன்பம் ஆசை எல்லாமே அனுகூலம், திடீர் ராஜயோகம் கொடுக்கக்கூடிய கிரகம் சுக்கிர பகவான் தான். யார் ஜாதகத்திலையும் பாருங்க, சுக்கிர புத்தி சுக்கிரதசம் தான் ஜாதகம் எடுத்து பார்ப்பாங்க. ஏன்னா ஒரு வருஷம் பலனா ஒரு மாசத்துல இந்த யோகத்தை கொடுத்து போயிடுவார் சுக்கிர பகவான். அப்படிப்பட்ட கிரக பயிற்சி தான் பார்க்க போறோம். இதுல என்ன ஒரு ஸ்பெஷல்னா 4 கிரகம் இணையுதுங்க. நல்லா பாருங்க, இந்த சுக்கிர பயிற்சியில ஒரு சிலதுக்கு புதன் வந்து இணைஞ்சிருவாரு. இப்ப சூரியன், சுக்கிர பகவான், குரு பகவான் ஒரு 3 கிரகம் சேர்ந்து இருக்கு, ஒரே கூட்டணியா இருக்கு. ஒரு கிரகம் ஆட்சி பெற்ற கிரகத்தோட மற்ற கிரகம் இணையும் போது ஆட்சி பலம் ஆயிரும். அப்ப நிறைய பேருக்கு இந்த 4 கிரகம் இணைஞ்சு உங்களுக்கு என்ன பலனை கொடுக்க போறாரு, இதை பத்தி தான் ஃபுல்லா டீட்டெயிலா பார்க்க போறோம். குரு சுக்கிரன் டிவில நமக்கு சேனலுக்கு நிறைய பேர் நிறைய சப்ஸ்கிரைபர் கொடுத்துருக்கீங்க, எனக்கு நிறைய ஜாதகமும் கொடுத்துருக்கீங்க. ஒரு சில பேர் திருக்கணித முறைப்படி எனக்கு ஜாதகம் எழுதவும் கொடுத்துருக்கீங்க. அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா குரு அருள்லயே திருவருள் கிடையாது. நம்ம போடக்கூடிய வீடியோ எல்லாமே பாருங்க கோவிஸ்ல தான் என்னுடைய வீடியோ பதிவு பண்ணி என்னுடைய ஆன்மீக சிந்தனை உங்களுக்கு நல்லபடியா வந்து சேரணும். அதான் எங்களுடைய சேனலுடைய நோக்கமே. இப்ப இந்த சுக்கிர பயிற்சி உங்களுக்கு என்ன மாதிரி ஒரு பலனை கொடுக்க போறாரு, இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம். அன்பார்ந்த ரிஷபராசி என்பர்களே, பொதுவாக ரிஷபராசி கால புருஷனுடைய 2வது ராசி தாங்க இந்த ரிஷபராசி. ரிஷபராசியில பிறந்துட்டா இதுலயே பாருங்க, கடுமையாக உழைக்கக்கூடிய குணம் ரிஷபத்துக்கிட்ட கண்டிப்பா இருக்கும். ஏன்னா இது கால புருஷனுக்கு 2வது ராசி தாங்க இந்த ரிஷபராசி. நல்ல ஒரு உழைக்கக்கூடிய குணமும் இருக்கும். அது மட்டும் இல்லாம ஒரு விஷயத்துல முடிவு பண்ணாங்க பின்வாங்க மாட்டாங்க இந்த ரிஷபம். ஏன்னா அது கால புருஷனுக்கு 2வது ராசியா வர்றதுனால நல்ல ஒரு தன்மையான குணம் இருக்கும். பயங்கரமான கற்பனை திறன் வந்து ரிஷபத்துல இருக்குங்கிறாங்க. ஏன்னா உங்க ராசியில யார் உச்சமாகிறார்? சந்திர பகவான் உச்சமாகிறார். அப்ப நிறைய கற்பனை திறன் கண்டிப்பாக இருக்கும் ரிஷபராசிக்காரங்கிட்ட. நிறைய கலைகளை ரொம்ப நேசிக்கக்கூடிய குணம், விரும்பக்கூடிய குணம் ரிஷபத்துக்கிட்ட கண்டிப்பா உண்டு. குடும்பத்து மேல நிறைய அக்கறை எடுத்துக்கூடிய குணமும் ரிஷபத்துக்கிட்ட உண்டு. இவங்களுக்கும் எதுவுமே தனியா சேமிக்க மாட்டாங்க. தன்னுடைய குடும்பத்துக்காக, தன்னுடைய குழந்தைகளுக்காண்டி, தன்னுடைய பெற்றோருக்காண்டி கண்டிப்பா நல்ல ஒரு தன்மையான குணம் இருக்கும். எங்க இருந்தாலும் சரி நல்ல ஒரு ஒழுக்கமான குணம் வரணும் ரிஷபத்துக்கிட்ட. அப்படிப்பட்ட ராசி தான் இந்த ரிஷப ராசி. எங்க போனாலும் நல்லா உல்லாசமா இருக்கணும், நல்லா ஜாலியா இருக்கணும், நல்லா உல்லாசமா இருக்கணும்னு சொல்லி ரொம்ப வெளிப்பயணத்தை ரொம்ப விரும்பக்கூடிய நபராக இருப்பாங்க. அப்படிப்பட்ட ரிஷபராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய சுக்கிர பகவானுடைய கிரக பயிற்சி உங்களுக்கு எது மாதிரியான ஒரு யோகத்தை கொடுக்க போறார், இதை பத்தி தான் நம்ம ஃபுல்லா டீட்டெயிலா பார்க்க போறோம். எல்லாருமே ஆசை இல்லாத மனிதனே கிடையாது இல்ல. ஏன்னா ஆசையை காட்டக்கூடிய கிரகம் சுக்கிர பகவான் தான். நல்லா பார்த்துக்கணும். ஆசையை ஒரு மனுஷனுக்கு ஆசையை காட்டக்கூடிய சுக்கிர பகவான், ஆண்களுக்கு மனைவியை காட்டக்கூடிய சுக்கிர பகவான், சொகுசுக்காரா சொகுசு பங்களா இதுக்கெல்லாம் அதிபதி சுக்கிர பகவான் தான். ஜாதகத்துல சுக்கிர பகவானை மெயினா பார்ப்பாங்க. யார் ஜாதகத்தையும் பாருங்க, சுக்கிர தசையை சுக்கிர புத்தியா வந்துச்சா பாருங்க, எடுத்தவொடனே ஜாதகத்தை எடுத்து பார்ப்பாங்க. மெயினா இதுல ஒரு சுக்கிர தசை வராது, ஆனா சுக்கிர புத்தி வரும். யாருக்கு? ரிஷபராசிக்காரர்கள். உடனே ஜாதகம் எடுத்து பார்ப்பாங்க, எது நமக்கு யோகம் இருக்குமா, சுக்கிரன் வந்து கொடுத்துருவாங்க. ஏன்னா சுக்கிரன் வந்துட்டாலும் டக்கு டக்குன்னு யோகத்தை கொடுத்துட்டே போயிருப்பாரு. பெருங்கொண்ட பணத்துக்கு அதிபதி குரு. தற்போதைய உல்லாச வருமானத்தை காட்டக்கூடிய கிரகம் சுக்கிர பகவான். அதனால இந்த கிரகத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. சுக்கிரன் வந்துட்டாலும் உங்க வாழ்க்கையில வசந்தம் வருதுன்னு அர்த்தம். அவ்வளவுதான். மகாலட்சுமி சுக்கிரன் அதிபதி என்னங்க? மகாலட்சுமி கடாட்சம் வேணும்ல. இதுக்கெல்லாம் அதிபதி சுக்கிர பகவான் தான். ஒருத்தர் முக பாவனையா இல்ல ஒரு முக லட்சணமா பார்க்க தோற்றமா இருக்காரா அப்படின்னு ஜாதகத்துல பாருங்களேன்.
அப்படியே சுக்கிர பகவான் அழகா வந்திருப்பார். ஒரு அன்பான ஒரு தோற்றம், முகபாவன தோற்றம் எல்லாமே சுக்கிர பகவான் தான். அழகுக்கு காரர்கள் நிறைய பேர் இந்த பியூட்டி பார்லரு, அடுத்து கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்டது, இந்த அழகான பொருள்லாம் எங்கெல்லாம் இருக்குதோ அங்கெல்லாம் சுக்கிர பகவானுடைய கதிர்வீச்சு அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். அந்த தொழில் பண்ணக்கூடிய நபர்கள்லாம் ஜாதகத்துல பாருங்க சுக்கிர பகவான் நல்லா இருப்பார். அப்படியோட கிரக பயிற்சியை பற்றி தான் பார்க்க போறோம். அதில் கடைசி மட்டும் வீடியோ பாருங்க. நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம். இப்ப கிரக அமைப்பு இந்த சுக்கிர பகவானுடைய கிரக பயிற்சியில் எந்தெந்த கிரகம் எங்கெங்க சஞ்சாரம் செய்யும் பார்ப்போம். ஒரு ராசிலேயே பாருங்களேன், சூரிய பகவான், சுக்கிர பகவான், குரு பகவான், ஒரு 3 கிரகங்கள் சஞ்சாரம் செய்யறாங்க பாருங்க உங்க ராசிலே. அடுத்து 5ஆம் பாவத்துல பாருங்க கேது பகவான் சஞ்சாரம் செய்யறாரு கன்னிகா ராசியில. அடுத்து பார்த்தோன்னா உங்களுக்கு 10ஆம் பாவத்துல சனி பகவான் சஞ்சாரம் செய்யறாரு. 11ஆம் பாவத்துல செவ்வாய் பகவானும் ராகு பகவானும் சேர்ந்தே சஞ்சாரம் செய்யறாங்க மீன ராசியில. 12ஆம் பாவத்துல புதன் பகவான் சஞ்சாரம் செய்யறாரு. இதுல ஒரு 3 கிரகம் மட்டும் மாறுறாங்க. என்ன, புதன் பகவான் ஒரு சில தினத்துக்கு அப்புறம் உங்க ராசிக்கு வர்றாரு. அடுத்து செவ்வாய் பகவான் ஒரு சில தினத்துக்கு அப்புறம் அது சொந்த வீட்டுக்கே வர்றாரு, அதாவது செவ்வாய் பகவான். அப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு புதன் பகவானும் ஒரு சில தினத்துக்கு வர்றாரு. ஆல்ரெடி சுக்கிர பகவானும் அங்கேதான் இருக்கிறார். இந்த கிரகம் மட்டும் தான் இங்க இருக்கு. மொத்தத்துல எல்லா கிரகமும் பாருங்க உங்களுக்கு உங்க ராசியை நோக்கி வந்துகிட்டு 4 கிரகம் இணைய போது உங்க ராசியில பாருங்க. உங்களுடைய ராசி அதிபதி சுக்கிர பகவான், குரு பகவான் எல்லாமே இணைஞ்சு உங்க ராசியில் நிக்கிறாங்க. என்னை பொறுத்தவரையும் ரிஷப ராசிக்கு ஒரு பயங்கரமான ஒரு உல்லாசமான நேரம், நல்ல ஒரு அறிவுக்கு ஏற்ற அனுகூலம் கிடைக்கக்கூடிய பயிற்சி தான் சுக்கிர பயிற்சி. வாழ்க்கையில எவ்வளவு ஒரு கஷ்டப்பட்டாலும் சரி, இனிமேல் கஷ்டத்தை பார்க்காம கொஞ்சம் இன்பமா வாழக்கூடிய பயிற்சி இந்த சுக்கிர பயிற்சி. ஏன்னா ரிஷபராசிக்காரங்க நிறைய பேர் பாருங்களேன், அந்த அதிபதி இதுக்கு முன்னாடி 12ஆம் பாவத்துல தான், அதுக்கு முன்னாடி 11ஆம் பாவத்துல இருந்தா இருப்பாருங்க. இந்த 12ல 11ல இருக்கும்போது சுக்கிர பகவான் என்ன பண்ணியிருப்பாருன்னு எடுத்து பார்த்தோம்னா, நிறைய பேருக்கு பாருங்க விரைய செலவு கடுமையா கொடுத்துருக்காரு. கடுமையாக விரைய செலவை யாருக்கு, ரிஷபராசிக்காரர்கள் கொடுத்துருக்காரு. ஒரு உடல் ரீதியா மருத்துவ செலவு, வெளி பயணங்கள், நிறைய அலைச்சல்கள் எல்லாமே ரிஷபராசிக்கு இருந்திருக்கும் பாருங்களேன். ஒரு நிம்மதியான ஒரு அனுகூலம் இருந்திருக்காது, ஒரு அலைச்சலை பார்த்துருப்பாங்க. வேலை மாறிப்பாங்க, வேலை உத்தியோகத்துல ஒரு மாற்றம் வந்திருக்கும், சரியான ஒரு அனுபவத்தை கொடுத்துருக்க மாட்டாரு. வெளிநாட்டுல வேலை பார்க்கணும் சரி, இங்கே உள்ள வேலை பார்க்கணும் சரி, வேலை உத்தியோகத்துல ஒரு கலகங்கள், ஒரு பிரச்சனைகள் பார்த்துருப்பாங்க. என் கணவன் மனைவிக்குள்ள ஒரு மன வருத்தம் தான் கேட்டு பாருங்களேன். ஆமாம் பார், இதெல்லாம் பார்த்தாரு. 12ஆம் பாவத்துல சுக்கிர பகவான் இருக்கும்போது நண்பர்கள் எதிரியா மாறுவார், இல்ல மனைவி எதிரியா மாறும், இல்ல கணவர் எதிரியா மாறுவார். இந்த நிகழ்வுலாம் கரெக்டா 1 மாசத்துக்கு முன்னாடி கண்டிப்பா நடந்திருக்கும் பாருங்க. பழக்க வழக்கம், ஜாமீன் போட்டு மாட்டிக்கிறது, தொழில ஒரு மந்தமான தன்மை, உத்தியோகத்துல ஒரு மந்தமான தன்மைகள் எல்லாமே விரைய செலவா பார்த்தாங்க. வாழ்க்கைங்கிற ஒரு நிம்மதியான ஒரு அனுகூலத்தை பார்க்கல ரிஷபராசிக்காரன். உடல் ரீதியா ஒரு பிரச்சனைகள், தாக்கங்கள் எல்லாமே பார்த்தாங்க. உடம்புல உஷ்டம், நெருப்பு கிரகத்தை போய் சுக்கிர பகவான் உட்கார்ந்தாரு. இப்போ உடம்புல ஹீட்டு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், ஹை ப்ரெஷர் எல்லாம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே இந்த ரிஷபராசிக்கு கொஞ்சம் ஒரு மாதத்துக்கு முன்னாடி தடைகள் இருந்துச்சான்னு கேட்டிங்கன்னா ஆமான்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் ரிஷபத்துக்கு இருந்துச்சு, இனிமேல் இருக்குமா? இருக்காது. இனிமேல் உங்க வாழ்க்கை சூப்பரா இருக்குங்க. வாழ்க்கையை நல்லா வாழ பாருங்க. இனிமே இந்த காலகட்டம் இனிமே எது வந்தாலும் சரி எதிர்த்து நின்று ஜெயிக்கக்கூடிய நேரம் வருது. யாருமே கர்ம வினை இல்லாம பிறக்க முடியாது தெரியுங்களா. ஒவ்வொருத்தருக்கும் இறைவன் கர்ம வினை கொடுத்திருப்பார். அந்த கர்ம வினைக்கு ஏற்றாப்புல நம்ம பரிகாரங்கள் சில வழிபாடுகள் பண்ணும்போது எல்லாமே மாறும் வாழ்க்கையில. அப்ப என்னை பொறுத்தவரை முதல் பலனை என்ன சொல்லுவேன், சுக்கிரபகவான் ஒரு ராசிக்கு வந்துட்டாரு. யார் கூட சேர்ந்திருக்காரு? 4ஆம் வீட்டு அதிபதி சூரியோட சேர்ந்து உட்கார்ந்துருக்காரு. அடுத்து 2ஆம் வீட்டு அதிபதி வந்துடுறாரு புதன் பகவானும். அப்ப சொந்தமா வேலை மாத்தணும், வேலை உத்தியோகம் நான் மாற போறேன்னா கண்டிப்பா மாறணும். மாறக்கூடிய நேரம் உங்களுக்கு இருக்குது. நல்ல ஒரு ப்ரொமோஷனான வேலை உங்களுக்கு வரப்போகுது. அப்ப இது எல்லாமே சூப்பரா அமைச்சு கொடுக்குறாரு. வெளிநாட்டுல உள்ளவங்க அனைவருக்கும் சொல்றேன், நான் வேலையை மாத்த போறேன், இல்லை வேற கண்ட்ரிக்கு நான் மாற போறேன்னா கண்டிப்பா மாறுங்க. நல்ல ஒரு அனுகூலம் கண்டிப்பா இருக்குது. வேலை உத்தியோகம் சிறு இடம் மாற்றம் பண்ணணும். ஏன் இடம் மாற்றம் பண்ணணும்? 4ஆம் வீட்டுக்கு சேர்ந்துட்டாவே இடம் மாற்றம் பண்ணிதான் ஆகணும். உங்களுக்கு யார் உத்தியோகஸ்தான அதிபதி? சுக்கிர பகவான் தானே. அவர் தானே உங்களுக்கு வேலையை காட்டக்கூடியகிறாங்க. அது சூரியோட சேர்ந்துருக்காரு. அப்ப நீங்க பார்த்த வேலை நல்ல வேலைக்கு நீங்க மாறணும். இல்லை நான் வேற கண்ட்ரிக்கே மாற போனா கண்டிப்பா மாறிக்கலாம். கண்டிப்பா நல்ல வேலையாகும். அது நல்ல ப்ரொமோஷனான வேலை கண்டிப்பா கிடைக்கும். அப்ப அதனால என்னை பொறுத்தவரை வேலை உத்தியோக மாற்றம் கண்டிப்பா நல்ல ஒரு மாற்றங்கள் உங்க வாழ்க்கையில வரப்போகுது. இத சூப்பரா அமைச்சு கொடுக்குறார் ரிஷபராசிக்கு. இப்ப வேலை உத்தியோக இட மாற்றங்கள் உண்டு. நிறைய பேருக்கு நல்லபடியா மாத்திக்கலாம். இது எந்த ஒரு தடையுமே வராது. என்னை பொறுத்தவரையும் தடையை கொடுக்க மாட்டார்.
பயப்படாம இறங்குங்க, அவ்வளவுதான். நான் வெளிநாடு போகணும் இல்லை வெளியூர் போகணும், கண்டிப்பா போங்க, நல்லா இருக்கும் உங்களுக்கு. நான் வெளிநாட்டு போனா கண்டிப்பா போகக்கூடிய யோகம் உங்களுக்கு வருது. இன்னும் 2ஆம் வீட்டு அதிபதி உங்க ராசிக்கு வந்துட்டாருன்னு இல்லை, வருமானம் சூப்பரா இருக்குங்க. சொல்லிக்காத அளவுக்கு வருமானம் இருக்கும் பாருங்க. எதிர்பார்க்காத அளவுக்கு வருமானம் குடும்பத்துல கிடைக்கும் பாருங்க. ஏன்னா அவருக்கு சூரியனுடைய கால்களை தான் வருவார். யாரு? புதன் பகவான். எத்தனாம் தேதிக்கு அப்புறம் வர்றாரு? 31ஆம் தேதிக்கு அப்புறம் வர்றாரு. 19 பயிற்சி வருது, 31ஆம் தேதிக்கு அப்புறம் வர்றாரு. அப்ப நிறைய பேருக்கு பாருங்க நல்ல ஒரு மாற்றங்கள் வருது இந்த சுக்கிர பயிற்சி. நல்ல ஒரு அனுகூலம். ஏன்னா அவர் ஜூன் மாசம் 12ஆம் தேதி வரை இந்த சுக்கிர பகவான் சொந்த வீட்டுல இருப்பார். அவரு மே மாசம் 31ஆம் தேதி இந்த புதன் பகவான் உங்க ராசிக்கு வந்துருவார். வருமானம் பயங்கரமா இருக்கும். ஒரு பவுன் தங்கம், பொன், பொருள், நகை எல்லாமே வாங்க. எப்படிப்பட்ட ஒரு கோர்ட்டு கேஸ் வழக்கு பிரச்சனை இருந்தாலும் சரி, அந்த வழக்குனா ஒரு முடிவுக்கு வரும். நீங்க ஏதாச்சும் ஒரு வழக்கை பார்த்துக்கிட்டே இருப்பீங்களா, அந்த வழக்கெல்லாம் ஒரு முடிவுக்கு வந்துடும். தடைகள் நீங்கி அனுகூலமா வர்றதுக்கு நிறைய பேருக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த சுக்கிர பயிற்சியா பாருங்க, நிறைய பேருக்கு பாருங்க இடம் வாங்குறது, வீடு கட்டுறது, வண்டி வாங்குறது, வாகனம் வாங்குறது எல்லாமே வாங்குவாங்க பாருங்க. நான் ஏதாச்சும் ஒரு பொருளை வாங்க போறேன், இல்லை நகை வாங்க போறேன், பணத்தை வாங்க போறேன், ஏதாச்சும் ஒரு விஷயம் உங்க மைண்டுக்குள்ள ஓட ஆரம்பிச்சிடும். சுக்கிரன் வந்துட்டா ஓட வச்சிருவாரு. ஏன்னா இவர் அழகு பொருட்கள் அதிபதி இல்லை, ரொம்ப வாங்க வச்சுப்படுவாரு. ஒரு வீடு கட்டுறது, வண்டி வாங்குறது, வாங்க எல்லாமே பண்ணிக்கலாம். படிப்பு கல்வி சூப்பரா இருக்கும். கல்வியில குழந்தைகளும் சாதிக்க போறாங்க. நல்ல ஒரு மாற்றங்கள், எதிர்காலம் அழகா இருக்குது. எந்த சப்ஜெக்ட் எடுத்து படிச்சாலும் சரி சூப்பரா இருக்கும். அரசாங்க வேலை கிடைக்க போகுது, அனுகூலத்தை அமைச்சு கொடுக்க போறாரு. அரசாங்க வேலை நிறைய பேருக்கு பாருங்க. எக்ஸாம் எழுதுங்க. ஒரு எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டேன், நான் மறு எக்ஸாமுக்கு எழுத போனா கண்டிப்பா எழுதுங்க. நல்ல ரிசல்ட் அழகா இருக்குது. கரெக்டா எழுதுனீங்கன்னா கரெக்டா பாஸ் பண்ணிடுவீங்க. அப்ப அரசாங்க வேலையும் உங்களுக்கு அனுகூலம் உண்டு. ரிஷபத்துக்கு தடை கிடையாது. அப்ப அரசாங்க வேலையை எழுதலாமா எழுதக்கூடாதா? கண்டிப்பா எழுதுங்க. நல்ல ஒரு மார்க் கண்டிப்பா கிடைக்கும். அரசாங்க வேலை கிடைச்சிரும். அதே மாதிரி திருமண வாழ்க்கை, நிறைய பேருக்கு திருமணத்துல கலகம் இருந்துச்சு, கண்டிப்பா இருக்கணுமே. இனிமே இருக்காது. திருமண வாழ்க்கை சந்தோஷமா சுகபமா கணவனுடைய ஒற்றுமையோட வாழக்கூடிய நேரம் வருது. முதல் திருமணம் சரி, இல்லை 2ஆவது திருமணம் சரி, இப்ப திருமணத்தை முடிச்சிடும். ஏன்னா சுக்கிரபவன் 7ஆம் இடத்தை பார்த்துக்கிட்டே இருக்காருங்க. சுக்கிரனும் பார்க்குறாரு, புதனும் பார்க்குறாரு, காதல் திருமணம் பார்க்குது. அப்புறம் காதல் திருமணம், 2ஆவது திருமணம், காதல் பிரச்சனை எல்லாமே சரி பண்ணி கொடுத்துருவாரு. அப்ப திருமணத்துக்கும் கேரண்டியா சொல்லலாம். உடம்பு பிரச்சனை சுத்தரம் இருக்காது. உடல் ரீதியா தாக்கங்கள் நிறைய பேர் நான் சொன்ன மருத்துவ செலவு இது இப்படி பண்ணியிருப்பீங்கன்னு இனிமே இருக்காது. நல்ல ஒரு அனுகூலம் கண்டிப்பா இருக்கும். ஏன்னா ரிஷபராசிக்காரங்க எனக்கு நிறைய என்னோட சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைப் கொடுத்தவர் ரிஷபராசிக்காரர் தான். எனக்கு நிறைய ஜாதகமும் கொடுத்தவர் ரிஷபராசிக்காரர் தான். ஒரு சில பேர் திருக்கணித முறைப்படி ஜாதகம் எழுத கொடுத்ததும் ரிஷபராசிக்காரர் தான். இவங்க எல்லாத்துக்குமே டைம் சூப்பரா இருக்கும். தந்தையோட சொத்து, தாயோட சொத்துக்கள், பூர்வீக சொத்துக்கள் எல்லாமே வரும். அரசியல் ஃபீல்டு சூப்பரா இருக்கும், சாதிக்கலாம். நிறைய பேர் அரசியல்வாதிகள் எதிர்பார்த்தவருக்கு நல்ல ஒரு வாழ்க்கையில நல்ல ஒரு மாற்றங்கள் இருக்குது. இந்த சுக்கிர பயிற்சி கண்டிப்பா கொடுத்துருவாருங்க. அரசாங்கம் அரசியல் வாழ்க்கை சூப்பரா கொண்டு போவாரு. எதிர்பார்த்தவரை டாப்பா இருக்கும். அதே மாதிரி லாட்ரி யோகம் நம்ம மட்டும் ஜாதகம் பார்த்து கேட்குறாங்களா, லாட்ரி யோகத்தை பத்தி பேசுங்க. கண்டிப்பா கிடைக்க போகுது. சுக்கிரம் வந்துட்டாவே கண்டிப்பா கிடைச்சிடும். இன்னும் பாருங்க, உங்களுக்கு நான் சொன்ன 31ஆம் தேதிக்கு அப்புறம் புதன் உங்க ராசிக்கு வந்துட்டாரு. மே மாசம் 31ஆம் தேதிக்கு அப்புறம் கண்டிப்பா பெருங்கொண்ட பணம் உங்களுக்கு கிடைக்க போது பாத்துக்கங்க. லாட்ரி யோகம் 100% இருக்குது. இந்த சுக்கிர பயிற்சி கொடுத்தே தீர்வுல மாற்று கருத்தே கிடையாது. அப்போ உங்களுக்கு நிறைய ஒரு வாழ்க்கையில் நிறைய ஒரு மாற்றத்தை கொடுக்க போறார். சுக்கிர பகவான் அள்ளி கொடுக்க போறாரு. அழகான லைஃப் ஸ்டைலை கொண்டு போயிடுறாரு. இப்போ ஆடம்பர சொகுசுக்கார சொகுசு பொங்கலை எல்லாமே வாங்கக்கூடிய இதுக்கெல்லாம் ஜாதகத்துல திசாபுத்தி நல்லா இருக்கணும். இது ஃபுல்லாகவே நான் பொது பலனை தான் பார்க்க சொல்லியிருக்கேன். சில பேர் வாழ் நல்ல பலனை எடுத்துக்க கூடாது, நல்லா பார்த்துக்கணும். ஏன்னா எல்லா வீடும் நான் சொல்றேன். சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, இதுக்கே நீங்க சொல்லக்கூடிய பொது பலனை கரெக்டா இருக்குங்கிறாங்க. ஃபர்ஸ்ட் உங்களுடைய பிறப்பு ஜாதகம் கம்பேர் பண்ணுங்க, பார்த்துக்கிட்டு பலன் எடுங்க, சூப்பரா இருக்கும். ஏன்னா லக்னம் என்பது உயிருங்க, ராசிங்கிறது உடலுங்க. அப்போ உயிரை மீறி உடல் வேலை செய்யாது. பெண்களுக்குலாம் இந்த காலகட்டம் பாருங்க சூப்பரா இருக்கும். கமிஷன் வேலை, ரியல் எஸ்டேட்டு, ஷேர் மார்க்கெட்டிங், கமிஷன் ஏஜென்சி எல்லாமே சூப்பரா கொடுக்குறாரு. அப்ப எந்த ஒரு தடையுமே ரிஷபத்துக்கு வரல இந்த மாசத்துல, இந்த சுக்கிர பகவான் கிரக பயிற்சியில. இப்ப நம்ம நட்சத்திர பலன் பார்ப்போம். அதோடைய முதல் நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரத்துல பிறந்தவங்க இனிமே கலங்க கூடாது. ஏன்னா நீங்க ஒரு தைரிய குணம் உங்கள்கிட்ட இருக்கும். தைரியமாக எல்லா விஷயத்திலும் இறங்கக்கூடிய நபர்கள். குடும்பத்தை பத்தி, ஃபேமிலியை பத்தி ரொம்ப சிந்திக்கக்கூடிய குணம் உங்கள்கிட்ட நிறைய இருக்கும். இனிமே வீடு, இடம், பூமி, வண்டி, வாகனம் இது எல்லாமே அமைச்சு கொடுக்க போறாருங்க. சூப்பரா அமைச்சு கொடுக்குறாரு.
இடம் வாங்குறது, வீடு கட்டுறது, வண்டி வாங்குறது, வாகனம் வாங்குறது எல்லாமே மாத்திக்கலாம். ஒரு இடத்த மாத்திக்கலாம். தொழில லாபத்தை கொடுக்குறாரு, உத்தியோகத்துல உயர் பதவியை கொடுக்குறாரு, ப்ரொமோஷனை கொடுக்குறாரு, எல்லாமே சூப்பரா கொடுக்குறாரு. இனி நீங்க போகக்கூடிய பாதை என்ன பாதை? ஒரு வெற்றியான பாதை. வெளிநாடு போகலாம், வெளியூர் போகலாம், வேலை மாற்றலாம், உத்தியோகத்தை மாற்றலாம், உயர் பதவி மாறலாம், எல்லாமே மாறிக்கலாம். ரிஷபராசிக்கு டைமிங் சூப்பரா இருக்கு. கரெக்டா ஜெயிக்கக்கூடிய நேரம் வருது. கணவனுடைய ஒற்றுமை, குழந்தை பாக்கியம், இது எல்லாமே கிடைக்குதுங்க நிறைய பேருக்கு. தொழில் மாற்றங்கள், உத்தியோக மாற்றங்கள், உயர் பதவி, ப்ரமோஷன், அரசாங்க வேலை சம்பந்தப்பட்ட விஷயம் எல்லாமே அனுபவமா வருது. அடுத்து ரோஹிணத்துல பிறந்தவங்க ரொம்ப கற்பனை பயங்கரமா இருக்கும் பாருங்களேன். நிறைய கலை கற்பனையை ரொம்ப விரும்பக்கூடிய அப்புறம் நீங்க தான். உங்க கலை கற்பனை எல்லாமே நிஜமாக போது பாருங்க. ஏன்னா குடும்பத்தை தாய் மாதிரி சுமந்து போகக்கூடிய நபர்கள் ரோஹிணத்துக்காரா தான். ரொம்ப ஆசை இருக்கும் லைஃப்ல. உங்கள்கிட்ட ஆசையை வெளிப்படுத்திக்க மாட்டீங்க. யாருமே ரகசியத்தை மனசுல வச்சிருக்கீங்க. உங்களுக்கு பாருங்க, நம்ம வீடு, இடம், பூமி, வண்டி, வாகனம் எல்லாமே சூப்பரா அமைச்சு கொடுக்குறாரு. தொழில் சூப்பரா இருக்கு. உத்தியோகத்துல உயர் பதவி கிடைக்குது. வெளிநாடு போறீங்க, வெளியூர் போறீங்க, எல்லாமே சூப்பரா கொடுக்குறாரு. உத்தியோக உயர் பதவி, திருமண வாழ்க்கை சம்பந்தப்பட்டது, கணவன் மனைவி ஒற்றுமை, அடுத்து வேலை, உத்தியோகங்கள், உங்க கற்பனை எல்லாமே நிஜமாக வந்து சுக்கிர பயிற்சி உங்க வாழ்க்கையை மாற்றி கொடுத்துருவார். அடுத்து மிருகசீரத்துல பிறந்தவங்க தைரியமான குணம் இருக்கும். தன்னம்பிக்கை விட மாட்டாங்க. இதுலையுமே தன்னம்பிக்கை விட மாட்டாங்க. இவங்களுக்கு எல்லாமே இனிமே வெற்றி தாங்க. வீடு, இடம், பூமி, வண்டி, வாகனம் இது எல்லாமே வாங்குற யோகம் சூப்பரா வருது. குடும்பத்துல ஒரு மகிழ்ச்சியான ஒரு சுப செலவு பண்ண போறீங்க. சுப செலவு கண்டிப்பா பண்ண போறீங்க. வெளிநாடு போறீங்க, வெளியூர் போறீங்க, வீடு கட்ட போறீங்க, மண்மனை வாங்க போறீங்க, வண்டி வாகனம் வாங்க போறீங்க, எல்லாமே சூப்பரா இருக்கு. ஏன்னா நீங்க தைரியமானவங்க. தைரியத்தை விட மாட்டீங்க. மிருகசீரத்துல பிறந்துட்டாரு. உங்க தைரியம் எல்லாமே தன்னம்பிக்கையா வந்து வெற்றியா மாறக்கூடிய நேரமா வருது சுக்கிரபவனுடைய கிரக பயிற்சி. அவருடைய சுக்கிரபவனுடைய கிரக பயிற்சி ரிஷபராசிக்கு மிகப்பெரிய வெற்றி உள்ள பயிற்சியாக அமையுது.